பூங்காட்டு திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா குமரன் கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பாங்க. குமரனோட ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா விவாகரத்தான பொண்ணுங்க அப்படின்னாலே வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச ஆனந்தி குமரன் கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, இப்போ நீங்கள் விவாகரத்தானவங்களை வந்து கடையில் சேர்க்காம வெளியே அனுப்புனீங்கன்னா நானும் வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தியோட அண்ணி எல்லாமே ஆனந்திக்கு வந்து பேசி புரிய வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்துக்குலாம் நீ இவ்வளோ சண்டை போடக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணனும் அண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா வந்து குமரன் கிட்ட பேசுகிறாங்க. ஆனந்தி இப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட பேசுகிறாங்க. குமரன் அதுக்கு சொல்கிறாங்க, ஆனந்தி ஒரு நேரம் வந்து ரொம்பவே சாந்தமாக இருக்காங்க, இன்னொரு நேரம் இப்படி கோவப்பட்டு இது பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சார் வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தியோட அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா, எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், மிகப்பெரிய காரணம் இருக்குது. எங்களோட அண்ணன் ஆனந்த் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி மேட்ரிமோனியில் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பையன் கூட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கதை எங்கள் அண்ணன் வந்து பார்த்துருச்சு. எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் கிட்டே டிவோர்ஸ் கேட்டாங்க. டிவோர்ஸ் கேட்டது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் அண்ணன் வந்து அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ண மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணனை வந்து தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ கெஞ்சணும் அந்த பொண்ணுகிட்ட, தயவுசெய்து வந்து கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே திமிரா, நான் கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுக்கணும், டிவோர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எங்கள்கிட்ட கேட்டுச்சு. இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுனாலே எங்கள் அண்ணனோட வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் எங்கள் குடும்பமும் நானும் விவாகரத்தான பொண்ணுங்களே வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா அது குமரன் ஆனந்தி புரிஞ்சுப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.